சரோஜா சமையலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 பன்னீர், 200 கிராம் பன்னீர், பட்டர், நமக்கு தேவையான அளவு பட்டர், அதுக்கப்புறம் சிறிதளவு சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயத்தை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம், 5 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 வெள்ளைப்பூடு அரிசி, அதுக்கப்புறம் இஞ்சி சிறிதளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு. இவ்வளோ பேனை வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் பட்ரு போடணும். பட்டர் அதில் போட்டாச்சு. அதில் அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ரெண்டையும் வதக்கணும், நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம இதை கீழே இறக்கி நல்லா ஆறின பிறகு மிக்சியில் இதை அடிக்கணும். தக்காளி பழம், அதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, பாதாம் பருப்பு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். நல்லா வதங்கிட்டு இனிமேல் இது கூட இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும். மசாலாவையும் சேர்த்து நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கணும். வத்தல் பொடி சேர்த்து அரைக்கணும். இனிமேல் இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, தேவையான அளவு வத்தல் பொடி. நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இனிமேல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். நல்லா மையாக அரைக்கணும். பேனை வச்சு ஸ்டவ் அடுப்பில் பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் ஊற்றியாச்சு. நம்ம இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பிரிஞ்சாய் இலையை பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை அதில் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அதை ஊற்றணும். அதை கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றணும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றணும். மசாலாவை போட்டாச்சு. பன்னீரையும் உள்ளே போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் உள்ளே போட்டாச்சு. உப்பு சரியாக பார்த்துக்கணும். உப்பு சரியில்லைன்னா கொஞ்சம் உப்பு போடலாம். சிறிதளவு உப்பு போட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறம் இந்த புதினா இலையை நம்ம நல்லா பிச்சு போட்டுறணும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிட்டு. இன்றைக்கி சரோஜா சமையலில்
பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிட்டு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.